இந்த ஆண்டுக்கான தேவனுடைய வார்த்தைக்காய் நான் ஜெபித்த பொழுது 16ஆம் சங்கீதத்தை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆகையால் நாம் எல்லாரும் 16ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். வேறொரு மொழிபெயர்ப்பில் அது சொல்லப்படுகிற 2ஆம் வசனம், நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், நீரே என் செல்வமாயிருக்கிறீர், நீர்தான் என்னுடைய ட்ரெஷர் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் வேதாமத்திலே மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மாற்றி இருக்கிறது. ஆனால் சில ஆங்கில வேதாமத்திலே யூ ஆர் மை ரிச்சஸ், நீரே என் செல்வம், நீரே என்னுடைய ஐஸ்வர்யம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லி 3ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களை, மகாத்மாக்களை, எனக்கு முன்னாடி என்னோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்களை நான் நேசிக்கிறேன், அவளுக்காய் துதிக்கிறேன். அந்த அந்த பரிசுத்தவான்களை நினைக்கும் பொழுது நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றிகளுக்கு வேதனைகள் பெருகும். அவள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நெத்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தாங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென் என்று சொல்லலாமா? கைகளை ஒரு நிமிடம் உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட பேசுவீராக. 2024ஆம் ஆண்டுக்கான தேவ வாக்கு தத்தத்தை எனக்கு தருவீராக. உம்முடைய வார்த்தைகளை நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையின்படியே எனக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் வாக்குத்தத்த வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்த வார்த்தை இரட்டிப்பான சுதந்திரங்களின் ஆண்டு. டபுள் போர்ஷன் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல 2024 தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சுதந்திரங்களை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. டபுள் இன்ஹெரிட்டன்ஸை கர்த்தர் தரப்போகிறார். அதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை குறித்த சில வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Psalm 16 is a wonderful, beautiful psalm. It is called a golden psalm. இந்த சங்கீதம் எனக்கு பிடித்தமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை தங்க சங்கீதம் என்று அழைக்கிறார். என்ன சங்கீதம்? எப்படி பாஸ்டர் சொல்றீங்கன்னா, பைபிளை பாருங்க. 16ஆம் சங்கீதத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க. 1ஆம் வசனத்துக்கு மேல தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன கீதம். என்ன கீதங்க? பொற்பனது. அப்படின்னா பொன் சங்கீதம், பொன்னான சங்கீதம், பொற்பன கீதம். ஆகவே சங்கீதங்களில் பொற்பன கீதம் என்று அழைக்கப்படுகிற சங்கீதம் இந்த சங்கீதம் தான். இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்களை நாம் சொல்லக்கூடும் என்றாலும் இன்றைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு முக்கியப்படுத்தி அந்த 3வது காரியத்திலிருந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அவதமாய் சொல்லும் பொழுது, ஆமா, தேவனுடைய வார்த்தையிலே 8ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, கர்த்தர்
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல். நீங்கள் இந்த 2024 அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2023 ஆண்டில் இந்த உலகத்தில் பல அசைவுகள் காணப்பட்டது. பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் காணப்பட்டது. யுத்தங்கள் காணப்பட்டது. பல சம்பவங்கள் நடந்தது. நீங்கள் என்னை பார்த்து, பாஸ்டர் 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா, 2023 விட 2024 மிக மோசமா இருக்குன்னு சொல்லுவேன். சிலர் எல்லாம் அல்லேலியா சொல்ல ரெடியா இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. 2023 விட 2024 மிக மோசமா இருக்கும். 2023 எதெல்லாம் அசைக்கப்படலையோ அதெல்லாம் 2024 அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பூமி எதிர்ச்சி உண்டாகும். கோயம்புத்தூர்ல பூமி எதிர்ச்சி உண்டானாலும் தெரியாது. ஆமா, பல சம்பவங்கள் இந்த உலகத்தில் இந்த 2024 நடைபெறும். யுத்தங்கள் நாம் கேட்கிறோம். காசா யுத்தம், யுக்ரைன் யுத்தம், இன்னும் என்னென்ன யுத்தங்கள் ஏற்படுமோ. சீனாவுக்கு பாகிஸ்தானுக்கு யுத்தம் நடக்குமா, அல்லது சீனாவுக்கு இந்தியாவுக்கு யுத்தம் நடக்குமா தெரியல. பொறுத்திருந்து பாருங்க. 2024 தேவன் உலகத்தின் சத்துவங்களை அசைப்பார். வானத்தின் சத்துவங்களை அசைப்பார். இதுவரை அசைக்கப்படாது எல்லாம் அசைக்கப்படும். பல இடத்திலே பூகம்பங்கள் ஏற்படும். போன ஆண்டிலே அல்லாவிட்டால் இந்த 2023 பல இடங்களில் வெள்ளத்தின் சேதங்கள் ஏற்பட்டது. 2024 இன்னும் அநேக வெள்ள சேதங்கள், தீயின் சேதங்கள், விபத்துகள், பலவிதமான நாசமோசங்கள், அழிவுகள், ஆபத்துகள் ஏராளம் நடக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 26 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன பாஸ்டர் 2024 வாக்குத்தத்தம் கொடுங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் அசைக்கப்படும், இப்படியெல்லாம் நடக்கும்னு பயப்படுத்துறீங்களே என்ன பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, ஆமாம், அதுதான் ஆண்டோடைய வார்த்தை. இயேசு வரப்புகிறார். இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார். இயேசுவின் வருகைக்கு முன்பதாக இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எல்லாம் நடந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? வானம் பூமி அசைக்கப்பட்டாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து அமிழ்ந்து போனாலும் நான் பயப்படேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. காரணம், தேவனை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார். நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் அவருக்குள் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வானமே இடிந்து விழுந்தாலும், பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலும், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் கொள்ளை நோயினால் 1000 பேர் மரித்தாலும், கோவிட் மீண்டும் தலை தூக்கினாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு வலது பார்சத்தில் இருக்கிறார். இயேசுவை கண் முன்பதாக வைத்திருக்கிற பக்கத்தில் பாசுங்க. வலது பக்கத்தில் யார் இருக்கிறாங்க? என்னுடைய வலது பக்கத்தில் இயேசு இருக்கிறார். அவரை எனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே இயேசு தான். அவர் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறேன். அவரோடு நான் இருக்கிறபடினால, அவருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் அசைக்கப்படலாம், ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை. புயல் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், பலவீனம் வரட்டும், வியாதி வரட்டும், எது வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. 1 வசனம் சொல்லுகிறது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு நிமிட கைகளை உயர்த்தி சொல்லாமா? ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுவதற்காய் ஸ்தோத்திரையா. 2024 என்ன அழிவுகள் வந்தாலும், என்ன தீமைகள் வந்தாலும், என்ன ஆபத்துகள் விபத்துகள் வந்தாலும்
நீர் என்னை காப்பாற்றுகிற தேவன், நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். நல்ல கையோட்டி சொல்லாம, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறையா, வேற எதையும் நம்பல, அரசாங்கத்தை நம்பல, உலகத்தை நம்பல, வேற எதையும் நம்பல. என்னுடைய நம்பிக்கை நீர்தான். நான் உம்மை நம்பி இருக்கிறபடினாலே என்ன தீமை வந்தாலும் என்ன ஆபத்து வந்தாலும் நீர் என்னை காப்பாற்றுகிற தேவன், என்னை தப்புவிக்கிற தேவன், என்னை விடுவிக்கிற தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன். 10ஆம் வசனம் சொல்கிறது, உன்னை அழிவை காண ஒட்டார். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை 2024 அழிவை காண விடமாட்டார். உங்களுக்கு மரணத்தை காண விடமாட்டார், பிரச்சனை காண விடமாட்டார், ஆபத்தை காண விடமாட்டார். சர்வ வல்லவரை நீ நம்பி இருக்கிறபடியால், அவர் உனக்கு முன்பதாக இருக்கிறபடியால் நீ அசைக்கப்படுவதில்லை. காரணம், என் நம்பிக்கை அவர் மேல, அஸ்திபாரம் அவர் மேல. மத்தேயு 7:25 சொன்ன வண்ணமாக என்னுடைய வீடு அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேல, இயேசுவின் வார்த்தையின் மேல நான் கட்டப்பட்டிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தில் 2வது ஒரு காரியத்தை சொல்லி இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்துக்கு நான் கடந்து செல்லும்படியாய் விரும்புகிறேன். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை வைத்து சொல்லுங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, இந்த ஆண்டு வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு தேவ பிரசன்னத்தின் ஆண்டாக இருப்பதாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். நல்ல கை அசைத்து சொல்லுங்க, இந்த ஆண்டு 2024 வரக்கூடிய அழிவுகளுக்கு தப்ப வேண்டுமானால், வருகிற பிரச்சனைகளுக்கு தப்ப வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன். I want to live in your presence, oh Lord. I want to practice the presence of Jesus every day. ஏதோ தேவையான நேரத்தில் மட்டுமல்ல, பிரச்சனையான நேரத்தில் மட்டுமல்ல, எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். எப்போ உம்முடைய சமூகத்தில் வருவேன், எப்போ உம்முடைய பாதத்தில் வருவேன்னு சொல்லி ஆசையா காத்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். வரக்கூடிய ஆண்டுல பல பாடுகள், பல பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும். யார் அந்த கூடாரத்துக்குள் மறைந்திருக்க கற்றுக்கொள்கிறார்களோ, யார் தேவ பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, ஒவ்வொரு நாள் உங்கள் வீட்டிலே ஜெப பலிபீடத்தை கட்டுங்க. பக்கத்திற்கு கை கொடுத்து கேளுங்க, உங்க வீட்டில் ஒரு ஜெப பலிபீடம் உண்டா? காலை தோறும் ஒரு ஆல்டர் ஆஃப் தேங்க்ஸ்கிவிங் அண்ட் ஆல்டர் ஆஃப் பிரேயர் உங்க வீட்டில் ஒரு ஜெப பலிபீடம் இருக்குமானால் தேவனுடைய எல்லா அழிவுக்கும் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பா. 24வது ஆண்டு தேவ பிரசன்னத்தின் ஆண்டாக இருப்பதாக. தேவனே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தீங்கன்னா என்ன நடக்கும்? 3 காரியங்களை அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். 24வது சங்கீதத்தில் 5ஆம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி. யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்தை நாடுகிறார்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த தேவ பிரசன்னத்தில் 3 காரியங்கள், அவைகளை விவரமாய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. முதலாவது, தேவ பிரசன்னத்தை நாடினால் ஜீவ மார்க்கத்தை உனக்கு தெரியப்படுத்துவா. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஜீவ மார்க்கம், the way of life, how to live your everyday life.
God will teach you. When you live in the presence of God, Holy Spirit will teach you how to live every day. நீ தேவ பிரசன்னத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். எப்படி ஜீவ மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஜாய்ஃபுல் லைஃபை அவர் உனக்கு டீச் பண்ணுவார். ரெண்டாவது, உம்முடைய பிரசன்னத்தில் எனக்கு ஆனந்தம் பேரின்பம் உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லாமா? அவருடைய பிரசன்னத்தில் வந்தீங்கன்னா உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவா. வெற்றியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மூன்றாவது என்ன செய்வார்? இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். வராமேன்னு சொல்லலாமா? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது அவருடைய பிரசனத்திலிருந்து நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் போக வேண்டிய வழி எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் என்ன டிசிஷன் எடுக்க வேண்டும், என் பிஸ்னஸ் எப்படி செய்ய வேண்டும், என் வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும், என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் கேளுங்க. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். Our God is a God of wise counsel. ஆண்டவரை போல அழகா ஞானமாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவரும் இல்லை. நீ அவருடைய ஆலோசனைக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி பாதுகாப்பார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன சொல்கிறான்னா, அந்த பிரசனத்தில் இருக்க கற்றுக்கொண்டாயனா ராத்திரியில கூட கர்த்தனோடு பேசுவார். இரவு நேரங்களில் உன்னுடைய உள்ளந்திரியங்களை உன்னை உணர்த்தும். உனக்கு சொப்பனங்களை தருவார், தரிசனங்களை தருவார். A prophetic guidance God will give you in the night time. கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லாமா? ராத்திரி தூங்கும் போது சீரியல் பார்த்துட்டு படுத்த அந்த பிசாசு வந்து உன்னை அழுத்தும். ஆனால் ராத்திரியில வேதத்தை படித்து ஜெர்மனி நீ படுத்தினா ஆண்டவர்னோடு கூட பேசுவார். உனக்கு எது வேணும், சீரியல் வந்து உன்னோட கூட பயமுறுத்தி உடம்ப அமுத்துறதா, அல்லாவிட்டால் தேவ தூதர்கள் உன்னோட சூழ இறங்கி வந்து ஆண்டவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பதா, நீ தெரிந்து கொள்ளலாம். ராக்காலங்களில் எனக்கு ஆலோசனை தருகிற என் தேவனை நான் துதிப்பேன். அவருடைய சமூகத்தில் வாழ கற்றுக்கொள்ளும் போது ராக்காலத்தினுடைய எச்சரிப்பார். இதை செய்யாத, அதை செய்யாத, இங்க போகாத, இப்படி பண்ணு, இந்த மாதிரி தீர்மானம் எடுன்னு சொல்லி he will guide you. சரி, இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்துக்கு வருவோம். மூன்றாவதாக, இது சுதந்திரங்களின் ஆண்டு, year of inheritances. 16வது சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இன்னும் நிறைய பேர் கையை உயர்த்தல, கீழே மேல எங்க இருந்தாலும் நல்லா கையை உயர்த்தி கையை அசைத்து சொல்லுங்க. கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு, கர்த்தர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுவி, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு கொண்டு. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்க. இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு அநேக சுதந்திரங்களை தரப்போகிறார், ஆசீர்வாதங்களை தரப்போகிறார், சொத்துக்கள் வரப்போகிறது, நன்மைகள் வரப்போகிறது. சுதந்திரங்கள் என்றால் என்ன? சுதந்திரங்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் பரம்பரையாய் வர வேண்டிய சொத்துக்கள், அல்லாவிட்டால் கடின உழைப்பினால் சம்பாத்தியத்தினால் வருகிற சொத்துக்கள், அசைகிற சொத்து, அசையாத சொத்து. இந்த ஆண்டு தேவன் உனக்கு அநேக சொத்துக்களை தரப்போகிறார், அநேக சுதந்திரங்களை தரப்போகிறார். ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்த பொழுது உனக்காக ஒரு உயில் எழுதி வைத்து விட்டு மரித்தார். பக்கத்தில் பார்த்து கேளு, உங்க உயிலை வாசித்தீர்களா? இயேசு மரித்த பொழுது உனக்காக ஒரு உயிலை எழுத வைத்து விட்டு செத்தார். அதை என்ன, அந்த உயிலை என்ன எழுதியிருக்கிறார்னா, நான் மரித்தபடினால என்னை யார் யார் நம்புகிறார்களோ அவளுக்கெல்லாம் என்னுடைய எல்லா சொத்தையும் அவர் பேரில் எழுதி வைக்கிறேன், என்னுடைய எல்லா ஞானம், அறிவு, புத்தி, பொக்கிஷம், எல்லா ஆசீர்வாதங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் உண்டு என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா?
உனக்குரிய சுதந்திரங்களை நீ பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் உயிரோடு எழுந்து அந்த சுதந்திரம் உனக்கு கிடைக்குதா என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயிலில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? அவர் உயிரோடு எழுந்தபடினால சிலுவையில் மரிக்கும்போது சொன்னாரு, இம்மைக்கும் மறுமைக்கும் உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தும் அந்த உயிலிலே இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். புரிஞ்சவங்க தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அவர் சிலுவையில் மரணத்தின் மூலமாக உனக்காக எழுதி வைத்திருக்கிறார். 2 பேதுரு 1:5 அப்படி சொல்லுகிறது. ஆகையால் உனக்கு தேவையான எல்லா சுகம் அவருடைய சுதந்திரம், ஆரோக்கியம் அவருடைய சுதந்திரம், நல்ல பரிபூர்ண ஜீவன் அவர் தருகிற சுதந்திரம். இந்த சுதந்திரங்கள்லாம் நீ பெற்று அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு 5 சுதந்திரங்களை நான் ஞாபகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். வேகமாய் என்னோடு கூட வாருங்கள். ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு 5 சிறப்பான சுதந்திரங்களை தர விரும்புகிறார். 16வது சங்கீதத்திலே அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம்னா என்ன? வித்தியாசமான, யாருக்கும் கிடைக்காத, ஆண்டவரே தரக்கூடிய சிறந்த ஒப்பற்ற சுதந்திரங்கள். அவர் தரக்கூடிய 5 சுதந்திரங்களை உங்களுக்கு வேகமாய் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது சுதந்திரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தலையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல்ல, உங்களுக்கு 2024 டபுள் போர்ஷன், டபுள் ஹானர், டபுள் பிளஸிங், இரட்டிப்பான சுதந்திரங்களை தேவன் தரும்படியாய் விரும்புகிறார். கடந்த ஆண்டுல எவ்வளவாய் அவமானப்பட்டீர்களோ, எவ்வளவாய் வெட்கப்பட்டீர்களோ, எவ்வளவாய் நிந்தை அவமானத்தை சகித்தீர்களோ, அதற்கு பதிலாக என்னுடைய ஆண்டவர் சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே இந்த ஆண்டுல உன்னுடைய துன்பத்திற்கு பதிலாய், நிந்தைக்கு பதிலாய், அவமானத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை, இரட்டத்தனையான சுதந்திரங்களை, இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டிலே தரப்போகிறார். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சிறைப்பட்டு போனவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். சகரியா 9வது அதிகாரத்தில் 12ஆம் வசனம் விவதமாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்ப தருவார்? இன்றைக்கே தருவார். இந்த ஆண்டிலேயே தருவார். இந்த வருஷத்துல நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் அதை காண போகிறீர்கள். எதையெல்லாம் சத்ரு கடந்த ஆண்டில் சிறைப்படுத்தி கொண்டு போனானோ, எதையெல்லாம் சத்ரு உங்கள் வாழ்வில் பிடுங்கினானோ, எதையெல்லாம் எந்தெந்த ஆசீர்வாதத்தை திருடினானோ, அவைகளை கர்த்தர் 2024 பிசாசு திருடின உடைய ஆரோக்கியத்தை, உடைய மனைவியை, உடைய புருஷனை, உடைய பிள்ளைகளை, உடைய சொத்தை, உனக்கு வர வேண்டிய நன்மைகளை இயேசு உனக்கு திரும்ப தர போகிறார். நீ பெற்றுக்கொள். ஆமென். Our God is a God of restoration. எதையெல்லாம் இழந்தாயோ அதை திரும்ப தருவார். ரூத்தின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நகோமியின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் இழந்தா. மரணம், சாவு, பஞ்சம், பட்டினி. நான் என்றைக்கு பெத்லகேமுக்கு திரும்பினாலோ, அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பினாலோ, அன்றைக்கு தேவன் அவருடைய கசப்பை மாற பண்ணினார். இழந்ததை திரும்ப தந்தார். இழந்த ரூத்துக்கு மீண்டும் ஒரு கணவனை தந்தார். அவளுக்கு மீண்டும் பிள்ளைகளை தந்தார். இழந்த சுதந்திரங்களை தந்தார். இழந்த நன்மைகளை தந்தார். நம்முடைய தேவன் மீட்டு தருகிற தேவன், இழந்தவர்களை திரும்ப தருகிற தேவன். இந்த ஆண்டிலே கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் உனக்கு
உனக்கு வர வேண்டிய சொத்துக்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் மீட்டு தர வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் திரும்ப திரும்ப பார்க்கிற சத்தியம் அதுதான். லோத்து, அவனுடைய சொந்தக்காரர்கள், அவனுடைய எதிராளிகள் லோத்துக்குண்டான எல்லாவற்றையும் சிறை பிடித்து போனார்கள். வேதம் ஆதியாகமம் 14 சொல்லுகிறது, லோத்து இழந்த எல்லாவற்றையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டார். 1 சாமுவேல் 30 சிக்லாக்ல தாவீது தன் மனைவி இழந்தான், பிள்ளைகள் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான், அழுதான், அழுக பலன் இல்லாம. ஆனால் வேதம் அந்த 1 சாமுவேல் 30 சொல்லுகிறது, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் எல்லாவற்றையும் 2023 என்னவெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஏமான், எனக்கு பிடிச்ச வசனம் யோபு 42:10. அங்கே சொல்லும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தினார். கையை தூக்கி இப்படின்னு சொல்லுங்க, நல்ல கையை அப்படி அசைத்துக்காங்க. இது சொல்லுகிறது, ரெட்டிப்பாய் தருவார். பக்கத்தில் சொல்லுங்க, ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய். யோபுடைய வாழ்க்கையில 23 சிறையிருப்பு இருந்தது. யோபுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்தது, வியாதி இருந்தது. அவன் நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், பலவீனப்பட்டான். ஆனால் அடுத்த ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தை அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தந்தார். ரெட்டிப்பான ஆடு, ரெட்டிப்பான மாடு, ரெட்டிப்பான ஒட்டகம், ரெட்டிப்பான கழுதை, ரெட்டிப்பான வேலைக்காரர், ரெட்டிப்பான பிள்ளைகள், எல்லா மனைவி தவிர எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் தந்தார். ராமேன் சொல்லலாமா? மனைவி ரெட்டிப்பா தந்தா படாத பாடுபட்டிருப்பான். அதனால தான் ஆண்டவர் தரல, அந்த மனைவி உயிரோடு வச்சார். மனைவி சாகலை. ஆமாம், பிள்ளைகள் ரெட்டிப்பானா ஏற்கனவே 7 பிள்ளைகள் பரலோகத்தில் இருந்தால் மீண்டும் 7 பிள்ளைகள். அவை பிள்ளைகளும் ரெட்டத்தனையாய் தந்தார். ஆமாம், ஆண்டவர் உனக்கு பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். பக்கத்திற்கு கை கொடுத்துருவாங்க, உனக்கு பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். உனக்கு டபுள் ஃபார் த ட்ரபிளை கொடுப்பார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். துயரத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுப்பார். வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான சுதந்திரத்தை தருவார். நான் நம்புகிறேன், இந்த 2024 இரட்டை திருமணங்கள் நடக்க போகிறது. திருமணமே நடக்கல அப்படின்னு உங்க குடும்பத்துல டபுளா மேரேஜ் நடக்கும். குழந்தையே இல்லைன்னா ட்வின் பேபிஸா பிறக்க போகிறது. இரட்டை குழந்தைகளை கர்த்தர் தருவாராக. ஏமேன். எல்லாம் டபுள் பிளெஸிங் ஆய் கர்த்தர் தருவாராக. இந்த ஆண்டு உங்களுக்கு இரட்டிப்பான சுதந்திரங்களை கர்த்தர் தருகிறான். உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, இழந்தவளை திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது சுதந்திரம் என்ன? சிறப்பான சுதந்திரம். முதலாவதாக இரட்டிப்பான சுதந்திரம். 2வதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ராமேன் சொல்லலாமா? 2வது சுதந்திரம், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க செய்கிற ஆண்டு. கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லலாமா? மகிமையுள்ள, கையை உயர்த்தி சொல்லுங்க, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கிற ஆண்டு. முதலாவதாக 2024 என்ன ஆண்டுன்னு சொன்ன? இரட்டிப்பான சுதந்திரங்களின் ஆண்டு. 2வதாக மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கிற ஆண்டு. இந்த வசனம் எனக்கு பிடித்தமான வசனம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். நான் உங்களுக்கு வரக்கூடிய தீர்க்கதரிசனமான வார்த்தை. இதுவரை உங்களை எல்லாம் அவமானப்படுத்தியிருக்கிறார்களா? வெட்கப்படுத்தியிருக்கிறார்களா? இவனா அப்படின்னு மோசமாக ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்களா? உங்களை கீழ்த்தனமாக பேசியிருக்கிறார்களா? உங்களை யாரெல்லாம் அவமானமாய் பேசினார்களோ, இழிவாய் நினைத்தார்களோ, அவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை ஓஹோ என்று உயர்த்தி அவர்கள் கண் காண உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
சிங்காசனங்களை தருகிறவர் என் ஆண்டவர் தான். பக்கத்திற்கு கைகுடிச்சு உங்களுக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்குன்னு சொல்லுங்க. 2024 உங்களுக்கு சாதாரண சிங்காசனம் அல்ல, மகிமையுள்ள ஒரு சிங்காசனம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவனுக்காக ஒரு நல்ல சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் ஆளுகை பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள், உயர்ந்த இடங்களை ஏறி இருப்பார்கள். சாதாரணமா நினைச்சிருப்பேன், ஆனா உன் பிள்ளைய கர்த்தர் ஓகோன்னு தூக்கி வச்சு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல எங்கேயோ கொண்டு போய் உயர வைக்க போகிறார். உங்களுக்கு நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இந்த 2024 உங்களை அநேகருக்கு கர்த்தர் டபுள் ப்ரமோஷனை தரப்போகிறார். பக்கத்திற்கு இப்பவே அட்வான்ஸா கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. டபுள் ப்ரமோஷன், டபுள் உயர்வுகள். கர்த்தர் ரெட்டிப்பான உயர்வுகளை, ரெட்டிப்பான கனத்தை உங்களுக்கு தரப்போகிறார். டபுள் இன்கிரிமெண்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் லட்சிய அடைந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். இந்த 2024 தேவன் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஏசாயா 58:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கைகுடிச்சு கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டில் இருக்காம ஊர் சுத்த போகாம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவாய் என்றா. எப்பங்க? ஞாயிற்றுக்கிழமையில. நான் சொல்ல பைபிளை சொல்லிக்கிறதுக்கு முந்த வசனத்தை நல்லா படிச்சு பாரு. முந்தின வசனத்தை, கர்த்தருடைய ஓய்வு நாள்ல உன் சொந்த பேச்சை பேசாம, உனக்கு இஷ்டமானதை செய்யாம, அந்த ஓய்வு நாள பரிசுத்த நாள், பயபக்திக்குரிய நாள், கர்த்தருடைய நாள் என்று நீ எண்ணுவாயானால், அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களை, கொஞ்சம் கையை தான் மேல தூக்குங்களேன், எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்குங்க. இப்படி சொல்லுங்க, எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி 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 சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அவர் உன்னை உயர தூக்கி வைப்பார். உயர் ஸ்தலங்களை உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். உயர் ஸ்தலம் உன்னை ஏறி இருக்க பண்ணுவது மட்டுமல்ல, உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். யாக்கோபு ஒண்ணு இல்லாம நாடோடியா இருந்தான். ஆதியாகமம் 28 அவன் படுத்திருக்கும் போது ஆண்டவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்த, யாக்கோபே உனக்கு இதெல்லாம் செய்வண்டா, உனக்கு இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் இப்ப இந்த இடத்துல ஞாபகப்படுத்த, உன்னுடைய முற்பிதாவாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தை உனக்கு தந்து உன்னை உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க செய்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நீல ரத்தன கற்களை போல பிரகாசிக்க பண்ணுவார். உன் பிள்ளைகள் ஆளுகையின் இடத்துல, அதிகார இடத்துல வீற்றிருப்பார். எனக்கு அந்த மேவி பொசேத்து தான் ஞாபகத்தில் வந்தது. மேவி பொசேத், அவன் அப்பா செத்து போன பிறகு அவன் யோனத்தானுடைய பிள்ளை, கரெக்டாக சொன்னீங்க, அவன் லோதிபார் இடத்துல, அருவருக்கத்தக்க இடத்துல 2 காலும் முடமா, காலில் சீல் வருது. அவனை கவனிப்பார் யாரும் இல்லை, அவனுக்கு ஆகாரம் கொடுக்க யாரும் இல்லை. ராஜா வீட்டு பிள்ளை. ஆனால் இப்போ அவங்க அப்பா ராஜாவா இல்லாதனால மிகுந்த மோசமாக இருக்கான். கவனிப்பாற்று கிடந்தான். ஆனால் ராஜா தாவீது கேட்டான், என்னுடைய சிநேகிதனாகிய யோனத்தானின் நிமித்தம் சவுலின் வீட்டில் இன்னும் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? சொன்னாங்க, மேவி பொசேத்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் லோதிபார் அருவருக்கப்பட்ட இடத்துல இருக்கிறான், அவனை கொண்டு வாங்க. நாங்கள் அவன் வந்த பொழுது ராஜா தாவீது அவனுடைய சிங்காசனத்தின் இருக்கிற இடத்துல அவனை உட்கார வைத்து, அவன் உட்கார இடத்துலயே சாப்பிட வைத்து, அவன் உட்கார்ந்த இப்போ 2 கால் டேபிளுக்கு கீழே போயிடுச்சு, கால் முடமானது தெரியாம அவனை சிங்காசனம் உயர வைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை போஷித்தது போல நீங்கள் யாராக இருந்தால், எந்த நிலையில் இருந்தால், என்னுடைய ராஜா இயேசு கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்த நிமித்தமாக உங்களை இந்த ஆண்டு தூக்கி உயர வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு வீட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவனுடைய அடக்காராயில் போயிருந்தப்போ இவ்விதமாய் சொன்னேன்,
என்ன சொன்னேன்னா, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆமாம், வெளி தேசத்துல எல்லாம், கனடா, அமெரிக்காலெல்லாம் உன் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைப்பான்னு சொல்லி நான் பிரசங்கம் முடிச்சேன்னா வீட்டில் வந்து கேட்டாங்களாம், உங்கள் பாஸ்ட் இப்படி சொல்லிட்டு போனாரே, உங்கள் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருப்பாங்கன்னு. உங்கள் பிள்ளைங்க இந்தியாவில் தானே இருக்கிறாங்க, அது எப்படி அவர் அப்படி சொன்னார் அப்படின்னாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்து நடக்கும்னாங்க. போன வாரத்தில் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் அன்றைக்கு நீங்கள் சொன்னது போலவே கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனடா தேசத்தில் உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க பண்ணுகிறான்னு சொல்லி என் வாயில் வந்து எனக்கே தெரியல, நான் சொன்னேன். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அது போலதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க பண்ணி சிங்காசனத்தில் உட்கார வைத்து பெரிய பெரிய தலைவர்களாய் நியமித்து ஆசீர்வதிக்க வல்லவர். மூன்றாவது சுதந்திரம், சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர். 16வது சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நித்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரத்தை எனக்கு தேவன் தந்தார். யோபின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோபு இப்பேற்பட்ட ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கிடைக்குமா? உன்னதத்தில் இருக்கிற தேவன், அருகிலுக்கு கைகொடு சொல்லுங்க, உங்களுக்கு இந்த வருஷம் மனுஷன் அல்ல, பரலோகத்திற்கு உங்க அப்பாவே உனக்கு சொத்தை தருவார். பரலோகத்திற்கு தகப்பனே உனக்கு சுதந்திரத்தை தருவார். உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு. எனக்கு மற்ற பங்கு வேண்டாங்க, எனக்கு தேவன் அளிக்கும் பங்கு தான் எனக்கு வேண்டும். உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தருகிற சுதந்திரம் சாதாரணமானதல்ல. அது பணத்தால் வாங்க முடியாது, யாரும் எடுக்க முடியாது. நித்திய சுதந்திரங்கள், ஸ்பெஷல் போர்ஷன், விசேஷித்த ஆசீர்வாதங்கள், விசேஷித்த நன்மைகள். இப்போ எனக்கு அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. செகண்ட் கிரேடை தரமாட்டாரு, ஆண்டவர் கொடுத்தா எப்போது பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்தா 2ஆம் தரமானதா வேண்டாததா? ஆமாம், 2ஆம் தரமானதை உனக்கு தரமாட்டாரு. ஆண்டவர் கொடுத்தா உனக்கு பெஸ்ட்டாக தான் தருவான்னு சொல்லுங்களேன். ஏமா ஆண்டு உனக்கு மாப்பிள்ளை கொடுத்தாலும் 2ஆம் தரம் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாரு, நல்ல பெஸ்ட்டாக கொடுப்பாரு, நல்ல சிறப்பாக கொடுப்பாரு, நல்லா கொடுப்பார். நல்ல ஆண்டுக்கு ஒரு கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? உபாகமம் 11வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய வாசிக்க இப்ப எனக்கு நேரம் இல்லை. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசே மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசம் போல அல்ல, அது நீர்ப்பாய்ச்சலுள்ள தேசம், அதுல தண்ணி எப்போதும் வந்துட்டே இருக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் விசாரிப்பார். அதுல தண்ணி தானா ஊறும். அதுல எல்லா விதமான செடி, மாதுளம் செடி, எல்லா விதமான ஒலிவ தோப்புகள், திராட்சை தோட்டம் எல்லாம் நிறைந்திருக்கும். கர்த்தர் உனக்கு சிறப்பானதை தருவார். ஒரு ஆமென் சொல்லாமா? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு பெஸ்ட் வரப்போகிறது. கர்த்தர் நல்லதை தரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர். அவரை மாதிரி ஆச்சரியப்பட வைக்க உத்தரவு இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அழகா சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தமா இல்லாமல் இருந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த கானானை தருவேன் வாக்கு பண்ணார். எப்ப வாக்கு பண்ணாரு? பக்கத்தில் பார்த்து, ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமா இல்லை. ஒரு அடி நிலம் கூட சொந்தமா இல்லை. அவனுக்கு என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு தேசத்தையே தருவேன்னு சொன்னார். ஏதோ உனக்கு ஒரு 5 சென்ட் இடம் தருவேன்னு சொல்லியிருந்தா சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னா? ஒரு அடி நிலம் கூட எனக்கு சொந்தம் இல்லை. கூட கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஆமாம், நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு அடி நிலம் கூட சொந்தம். உங்களை பார்த்தான்னு சொல்லுவோம், ஒரு அடி நிலம் கூட உனக்கு சொந்தம் இல்லையா? உனக்கு தேசத்தையே தர வல்லவராக இருக்கிற. ஆமாம், 3 காட்ட சொல்கிறேன்.
ஆதியாகமம் 13:14 உன் கண் ஏறிட்டு பார்க்கிற எல்லா இடத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னா. நீ இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல பார்த்து, நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கிப்பார். சொல்லுங்க, நோக்கிப்பார். நல்லா கொஞ்சம் கண்ணை இப்படி தூக்கி இப்படி இங்க இந்த இடத்த பார்த்துடாதீங்க, இந்த இடம் விற்பனைக்கு இல்லை. ஆமாம், இதை தாண்டி நீங்க பாருங்க, வடக்க கிழக்க மேற்க தெற்க. ஆண்டு ஆபிரகாம் ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமா இல்லாமல் இருந்த பொழுது சொன்ன, டே ஆபிரகாம், நீ மேற்க பாரு, வடக்க பாரு, கிழக்க பாரு, தெற்க பார், நீ பார்க்கிற பூமி எல்லாம் நான் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று வாக்கு பண்ணி அவர் சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர் வாக்கு பண்ண தேசத்தை தந்தார். அது போட்டும். ஆதியாகமம் 28:14 யாக்கோபு அவன் நாடோடிய சுத்தி திரியறான். ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க. அவன் வரான், போற வழியில எங்க தங்குறன்னு தெரியல. நடுராத்திரி நடு ரோட்ல ஒரு கல்லை வச்சு அந்த காட்டில் படுத்துட்டான். அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொப்பனம் தரார். அவனுக்கு என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 28:14, டே யாக்கோபு, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு நான் தருவேனார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க தலை வச்சு தூங்குறீங்களோ அது உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா இந்த வருஷம் அது உங்களுக்கு சொந்தமாவதாக. உரிமை பாராட்டு. யாக்கோபுக்கு அப்படிதான் சொன்னார் ஆண்டவர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் தருவேன். யாருடைய பூமியோ தெரியல, அந்த பூமிக்கு யார் சொந்தமோ தெரியல. ஆனா ஆண்டவர் சொன்னார், சொன்னதுதான். சொன்னதை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உனக்கு சர்ச்சுக்கு இடம் இல்லையா? இன்னும் அங்கேயும் சுத்தி இருக்கிறியா? என் வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரா, நீ படுத்திருக்கிற பூமியை, நீ ஆராதிக்கிற ஸ்தலத்தையே கர்த்தர் உனக்கு தர வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை. யோசுவா 1:3 சொல்றார், ஏ யோசுவா, நீ கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன். பாருங்க, கண்ணீரிட்டு பார்க்கிற இடத்தை தந்தாரு, பிறகு படுத்திருக்கிற இடத்தை தந்தாரு, பிறகு என்ன சொன்னாரு? உங்க காலை தொட்டு என் கால் ஆசீர்வதிக்கப்பட்ட கால். நான் எங்கே போய் மிதிக்கிறேனோ அந்த இடத்த இந்த இடத்துல நாங்கள் அப்படி தான் வாங்கினோம். காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே இடம் இருக்குது, நாங்கள் வந்து மிதித்தோம். ஆண்டு அந்த இடத்த எங்களுக்கு தந்தார். ஆமாம், காசு கொடுக்குறது ரெண்டாவது காரியம், அதை அவர் தந்து வருவார். ஆனால் முதல்ல என்ன பண்ணணும்? மிதிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வேணும்னா போய் மிதிங்க, ஆளை மிதிக்காதீங்க, இடத்த மிதிச்சு கேளுங்க ஆண்டவரே. ஆமாம், விசுவாசி விட்ட போய் மிதிக்காதீங்க, வேற எங்கேயாவது போய் ஆமாம் உங்களுக்கு வேணுங்கிற இடத்த மிதிங்க. கர்த்தர் உனக்கு தர வல்லவர். ஆமாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த காலையிலே உங்களுக்கு நான் தீர்க்கமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த 2024 நீ கட்டாத வீட்டை கர்த்தர் உனக்கு தர வல்லவர். நீ நட்டாத திராட்சை பழங்களை கர்த்தர் உனக்கு தர வல்லவர். நீ வெட்டாத துறவுகளை உனக்கு தர வல்லவர். என்னுடைய தேவன் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். நெகேமியா 9:25 வாசிக்க கேட்போம். நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். என்னங்க, என்ன வீடுங்க? சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். ஆமா, ஆண்டு வெறும் வீட்டை கொடுக்கல, எதோடு சேர்த்து கொடுத்தாரு? உடைமைனா என்னங்க? உடைமைனா என்ன? வீட்டில் ஃப்ரிட்ஜு, பீரோ, ஆமா எல்லா விதமான திங்ஸு, பீரோ ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்னத்தை கொடுத்தார்? சகலவித உடைமைகளை உடைய வீடுகளை கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வீடு சும்மா காலியான வீட்டை தரமாட்டார். ஒண்ணுமே இல்லாத வீட்டை தரும்போது வீட்டில் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தோடு எல்லா நன்மைகளோடு கர்த்தர் இந்த வீட்டை உனக்கு தர வல்லவர். இந்த நெகேமியா 9:25 மேல உன் கையை வைத்து விசுவாசத்தோடு உரிமை பாராட்டு கர்த்தர் அப்படி உனக்கு தருவாரா? தொடர்ந்து வாசிங்க. வெட்டப்பட்ட துறவுகளையும். போய் போர்வெல் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீ போற வீட்டில் ஏற்கனவே போர்வெல் போட்டு இருக்கும், போர்வெல்ல தண்ணி நிறைய இருக்கும். அப்பேற்பட்ட வீட்டை கர்த்தர் உனக்கு தருவார். ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு
புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? அதுதாங்க தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த 2024 நீர் எனக்கு சிறப்பான ஆசீர்வாதங்களை எனக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம். 61 சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற சுதந்திரத்தை நீர் எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிறார். 31ஆவது சங்கீதம் 19ஆம் வசனத்திலே, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் பூமியிலே மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். கைகளை அப்படியே விரிச்சு சொல்லுங்க. உம்முடைய நன்மை உமக்கு பயப்படுகளுக்கு நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க எவ்வளவு பெருசா இருக்குது. ஆமா, உனக்கு தாங்கறதுக்கு இடம் தான் பத்தாது. ஆமா, பெற்றுக்கொள்ள வீடு தான் பத்தாது. அந்த அளவுக்கு உனக்கு நன்மையை தர அது வல்லவராக இருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் தருவார்? நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறது, வீடு தருவார், ஆஸ்தி தருவார், மனைவி தருவார். 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பிள்ளைகளை தருவார். எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தருவார். இந்த ஆண்டுல உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அத்தனையும் தேவன் உனக்கு தருகிறபடியா நல்ல 2 கையில உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்க. என்னென்ன ஆசீர்வாதம் உனக்கு இல்லையோ, என்னென்ன சுதந்திரம் இல்லையோ, இயேசுவே அதை நான் இப்பொழுதே விசுவாசத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறேன். நீர் அதை எனக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சாட்சி கேட்டேன். ஒரு ஊழியக்காரருடைய மனைவி அவங்க அம்மா சாகும் பொழுது அந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்களாமா, பாரு என்னுடைய பத்திரம் இங்கே வச்சிருக்கிறேன், நகைங்க வச்சிருக்கிறேன், நான் ஒரு வேளை செத்து போனால் அதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொன்னாங்களாம். இந்த அம்மா சாகும்போது இருக்கிற அந்த பயத்தில் கஷ்டத்தில் எல்லாம் மறந்துட்டாங்க. ஆமாம், வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் வந்தாங்க. வந்த சொந்தக்காரர் இந்த சொத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, பத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, சொத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் அடக்கெல்லாம் முடிஞ்சு போய் மீண்டும் அந்த பீரோவெல்லாம் திறந்து பார்த்தா பத்திரத்தை காணோம், சொத்தை காணோம். என்னடா ஆச்சு, சொந்தக்காரன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு அந்த சொந்தக்கார மேலே ரொம்ப கோபம், அவங்க மேலே ரொம்ப எரிச்சலாக இருந்தாங்க, வருத்தமாக இருந்தாங்க. அப்புறம் ஆண்டு சொன்னார், ஏப்பா அந்த திருடிட்டு போனவங்க எல்லாம் மன்னிச்சிரு, உங்க மேலெல்லாம் பகை வைக்காத, மேலெல்லாம் கோபம் வைக்காது. நாங்கள் இந்த அம்மா மன்னிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்குது, உங்களை கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி. இவங்க தான் மன்னிச்சிட்டாங்களே, கல்யாணத்துக்கு போகிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு போய் கலந்துக்கிறாங்க. கல்யாணத்தில் போனால் அந்த பொண்ணை விட்டுட்டு மாப்பிள்ளை ஓடியே போயிட்டான். இந்த பொண்ணு வீட்டார் சொன்னாங்க, ஏம்மா அவங்க வீட்டிலேருந்து நகையெல்லாம் கொண்டு வந்ததுனால தான் எங்கள் கல்யாணமே நடக்கலை, அந்த நகையெல்லாம் உனக்கே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி தூக்கிட்டு போன திருடிட்டு போன எத்தனையோ வருஷம் ஆன நகைகளை திருப்பி அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல அந்த ஆள் கேன்சரில் செத்துருக்குறா. ஸோ உங்கள் வீட்டில் பத்திரத்தை திருடிட்டு வந்ததுனால தான் எனக்கு கேன்சர் வந்துச்சு, இந்த திருடு போன பத்திரத்தையே உனக்கு திருப்பி தரேன்னு சொல்லி பத்திரத்தையே திருப்பி கொடுத்துட்டாங்க. நல்லா கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? இந்த ஆண்டு எதெல்லாம் இடத்துல சத்து திருடி கொண்டு போனாலும் அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார், சிறப்பான சுதந்திரத்தை தருவார். 4வது ஒரு சுதந்திரம், கொலோசையர் 3ஆவது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசுவை சேவிப்பதனாலே உனக்கு சுதந்திரமாகிய பலன் வரும். ஒரு ஆமென் சொல்லலாமா? யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்களோ, சண்டே ஸ்கூலில், யூத்தில், டீன்ஸில், லீடராக, ஆஷராக, கேர்சலில், சர்ச்சை வந்து துடைக்கிறாங்களோ, கூட்டுறாங்களோ, அதெல்லாம் ஆண்டவரை சேவிப்பது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் யாரை சேவிக்கிறீங்க? உங்கள் வேலையை தான் சேவிக்கிறீங்களா? உங்கள் கம்பெனியில் தான் ஆமாம் ஓவர் டைம் ஒர்க்குன்னு சேவிக்கிறீங்களா? ஆண்டவரை சேவிங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை சேவிங்க. கர்த்தரை சேவித்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தரை சேவிப்பதனால் சுதந்திரங்கள் உங்களை தேடி வரும். ஒரு சகோதரர் நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. டெய்லி அந்த வாரத்தில் சர்ச்சை க்ளீன் பண்ணுற சாட்டர்டேஸில் அவரும் ஒரு மனைவியும் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக சம்பளம் வாங்கினாலும் வந்து சர்ச்சை க்ளீன் பண்ணாங்க. அதனாடி தேவன் அவங்களை உயர்த்தி கொண்டே போகிறார், ஆசீர்வதித்து கொண்டே போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? யார் அங்கே கேளுங்க, டீன்ஸ் மினிஸ்ட்ரியில் செய்யறவங்கள கேளுங்க,
இந்த டீன்ஸ் மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பிச்சு ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷனை கர்த்தர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். ஆமாம், ஏன்னு கேட்டால் அவங்க வெளியூருக்கெல்லாம் போனால் இப்போ மாட்டேங்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் வேண்டாம், இந்த ஊர்லேயே இருந்து செய்கிறோம். ஏன்னா கர்த்தரை சேவிப்பதனால சுதந்திரமாகிய பலன் வருகிறது. இதை வரைக்கும் நீ ஊழியம் செய்யலையா, இதை வரைக்கும் கர்த்தருக்காக எதையும் செய்யலாம், இந்த 2024 கையை உயர்த்தி செல், நான் ஆண்டவருக்காக சேவை செய்வேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன், மெம்பர்ஷிப் கிளாஸ் முடிப்பேன், லீடர்ஷிப் கிளாஸ் முடிப்பேன், எங்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமோ, எந்தெந்த ஊழியத்தை செய்ய முடியுமோ, கர்த்தராகிய இயேசுவை சேவிப்பதனால அவர் எனக்கு பலனை தருகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், மல்கியா 3 சொல்லுகிறது, என்னை சேவிக்கிறவர்களுக்கும் என்னை சேவிக்காதவர்களுக்கும், எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அந்நாளிலே காண்பிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ராமன் சொல்லலாமா? அந்த வருஷத்துல பாப்பீங்க, ஊழியம் செய்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து முழுவதும் ஊழியம் செய்கிறார்களோ உங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஜனங்கள் முன்னிலையில வித்தியாசப்படுத்தி உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். என்ன பலன் தருவார்? ஆதியாகமம் 15:1 ஆபிரகாம் கேட்ட, ஆண்டவரே உம்மை பின்பற்றின எனக்கு என்ன தருவீர்? ஆபிரகாமுக்கு சொன்னார், நானே உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? உலகத்துக்கு செவிச்சினா உலகம் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவான். இந்த 2024 எத்தனை பேருக்கு வேலை போக போதோ தெரியல. ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய பேரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் டிஸ்மிஸ் பண்ணாத ஒரே ஒரு கம்பெனி ஹெவன்லி கம்பெனி தான். பரலோகத்தில் ஆண்டவர் வேலைக்கு ஆளை சேர்த்துட்டே இருக்காரே தவிர இது வரைக்கும் ஒருத்தனை கூட டிஸ்மிஸ் பண்ணதே கிடையாது. நீ தப்பு பண்ண கூட மன்னிச்சு உனக்கு வேலையை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆவே கர்த்தரை பின்பற்றினால் அவர் உனக்கு மகா பெரிய பிரதிபலனை தருவார். பேதுரு கேட்ட, ஆண்டவரே எல்லாவற்றையும் விற்று உம்மை பின்பற்றினோமே எனக்கு என்ன கிடைக்கும் சொன்னாரு. அவனுக்கு சொன்னார் மார்க் 10:41, ஆமா, உனக்கு நான் 100 நான் பலன் தருவேன். என் நாமத்து நிமித்தம் நீ எதை இழந்தாயோ அத்தனை, மார்க் 10:29-30 என் நாமத்திற்காக எதையெல்லாம் நீ விட்டாயோ அத்தனை 100 மடங்கு உனக்கு தருவேங்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் என்ன? எஸ்ஏ 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னுடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? நீ கர்த்தரை சேவித்தினா உனக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற ஆயுதங்களை தேவன் முறிப்பார், அந்தகார கிரிகளை அழிப்பார். மந்திரங்கள் வாய்க்காது, பிலிசூனியங்கள் ஒன்று உனக்கு நடக்க முடியாது. காரணம், கர்த்தரை சேவிக்கிறவனுக்கு கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனுக்கு வெற்றி தருவார். கோர்ட் கேஸில் வெற்றி தருவார், வாழ்க்கையில வெற்றி தருவார், எல்லாவற்றிலும் வெற்றி தருவார். கொடுமைக்கு தூரமாவாய், தீங்கள் உன்னை அணுகுவதில்லை. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதுதாங்க கர்த்தருடைய சொத்து, இதுதான் கர்த்தருடைய சுதந்திரம். ஒருத்தன் கர்த்தரை சேவித்தால் அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பார். உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் வல்லமையை முறித்து போட்டு உன்னை சுற்றிலும் வேலி அடைத்து உன்னை பாதுகாப்பார். இது என்னுடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். என்னை யார் சேவிக்கிறார்களோ, என்னை யார் என்னக்காக ஊழியம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு நான் தருகிற பிரதிபலன்கிறார். கடைசியாக 5வதாக ஆவிக்குரிய சுதந்திரங்கள். ஆவிக்குரிய சுதந்திரங்களை கர்த்தர் உனக்கு தரும்படியாய் விரும்புகிறார். அந்த சங்கீதத்தில் 16ஆம் சங்கீதம் சொன்ன வார்த்தையின்படி 5ஆம் வசனத்தில், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கையை உயர்த்தி சொல்லாமா? கர்த்தர் என் சுதந்திரம்.
ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்லா கையை அசைத்து கர்த்தர் என் சுதந்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரமாய் இருக்கிறார். என் சுதந்திரத்தை தேவரீ காப்பாற்றுகிறீர். பல சுதந்திரங்களை சொன்ன இந்த எல்லா சுதந்திரங்களும் சிறப்பான சுதந்திரம். இயேசு என் சொந்தமானார். கையை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? வேற எது எனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டிய ஒரே சுதந்திரம் இயேசு. கர்த்தர் என் சுதந்திரம். கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு. ஆண்டவரே, உம்மை என் சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட காரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாமே இருக்கிறது. அவருக்குள் சகல ஆசீர்வாதங்களும் அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள்ள அறிவு, ஞானம், பலன் எல்லாம் இருக்கிறது. இயேசு என் சொந்தம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எது இருந்தாலும் எது இல்லாட்டினாலும் நீங்க எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே. உண்மை என் சொந்தமா கொண்டிருக்கிறேன். நீங்க என் சொந்தமா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க என் வாழ்வின் சொந்தமா இருக்கிறபடினால உண்மை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் என் சுதந்திரம். கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு. உண்மை நான் தெரிந்து கொள்கிறேன். 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ள. கையை வச்ச நானே அவருடைய சுதந்திரம். அவர் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம். நல்லா சொல்லுங்களேன், நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். நான் அவரை பார்த்து நீர் என் சுதந்திரங்கிறேன். அவர் என்னை பார்த்து நீ தான் என் சுதந்திரங்கிறாரு. நான் அவரை பார்த்து நீ தான் என் சொத்துங்கிறேன். அவர் என்னை பார்த்து நீ தான்டா என் சொத்து அவர் சொல்லுகிறார். 2 பேருக்கும் போட்டா போட்டி. ஏமா, ஆண்டவர் எனக்கு சொத்து, தேவன் என்னை பார்த்து சொல்றார் நீதான் என் சுதந்திரம். ஆமா, எபேசியர் 1:18 சொல்லுகிறது. எபேசியர் 1:18 வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய சுதந்திரம்னா என்ன? எபேசியர் 1:14 சொல்லும் பொழுது ஆவியின் அச்சாரம். ஆவியின் அச்சாரத்தை எனக்கு தந்தார். 2 கொரிந்தியர் 1:22 சொல்லுகிறது, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்கள் ஆவியின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய சுதந்திரங்கிறது அவருடைய அபிஷேகம். எலியாட்ட கேட்டான், நீ என்னை எடுத்துக்கொள்ளும் பொழுது உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் கேட்டான். நம்ம கேட்கக்கூடிய அதுதான், ஆண்டவரே 2024 நான் வேற எதையும் கேட்கலப்பா, ஆவியின் அச்சாரத்தை கேட்கிறேன், ஆவியானுடைய வல்லமை கேட்கிறேன், ஆவியானுடைய அபிஷேகத்தை கேட்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஒரு ஆவியின் அபிஷேகத்தை தருவீராக, கிருபை வரங்களை தருவீராக, வல்லமை தருவீராக, பலனை தருவீராக, அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க எனக்கு உதவி செய்வீராக. அந்த பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை, அந்த சுதந்திரத்தை எனக்கு தருவீராக. அதுதாயா எனக்கு வேணும்னு கேளுங்க. ஆண்டவர் அந்த பரிசுத்தாவின் அச்சாரத்தை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். சங்கீதம் 2:8 சொல்லுகிறது, என்னை கேளு அப்பொழுது ஜாதியிலே உனக்கு சொந்தமாக, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை உனக்கு சுதந்திரமாக தரும். ஆத்துமாக்கள் தான் நம்முடைய சுதந்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே 2024 எனக்கு ஆத்துமாக்களை தருவீராக. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? கொயர் மேலே வருவாங்க. எனக்கு ஆத்துமாக்களை தாரு. நல்லா எழுந்து நின்று நல்லா 2 கையும் வைத்து சொல்லுங்க, எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டாம் ஆண்டவரே, ஆவியின் நிறைவு வேண்டாம் ஆண்டவரே. கடைசியா சொல்லி முடிக்கிற மீகா 7:14, மீகா 7:14 மீகா தீர்க்கதரிசியவதமாய் சொல்லுகிறார், உம்முடைய சுதந்திரமாகிய மந்தை கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகி உம்முடைய ஜனத்தை உம்முடைய தோளினால் உம்முடைய கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்கள் மேய்ந்தது போல அவள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக. சபை இயேசுவின் சுதந்திரம். சபையை அவர் பாதுகாப்பார், சபையை அவர் மேய்ப்பார், சபையை பெருக பண்ணுவார், சபையை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டில் சபையை கட்டி எழுப்புவார். இந்த ஆண்டு சபையில் அவருடைய வல்லமை வெளிப்படும். இந்த ஆண்டு சபையில் அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும். இந்த ஆண்டு சபைக்கு அஸ்திவாரம் போடப்படும். இந்த ஆண்டு சபையாகிய அவருடைய சுதந்திரத்தை அவர் மேய்த்து காப்பார். நல்ல 2 கைகளை உயர்த்தி சுதந்திரங்களின் தேவனை நல்ல சுதந்திரமா கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லலாமா?
5 சுதந்திரங்களை உங்களுக்கு சொன்ன 5 சுதந்திரங்களையும் தேவன் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு நல்ல கைகளை உயர்த்தி ரெட்டிப்பான சுதந்திரத்தை எனக்கு வாக்கு பண்ணினீரே, இழந்ததையெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு எதையெல்லாம் இழந்தாயோ இன்னைக்கு அதையெல்லாம் கூப்பிடு, திரும்ப பெற்றுக்கொள், திரும்ப பெற்றுக்கொள். இழந்த ஆரோக்கியத்தை, இழந்த சுகத்தை, இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள். ஏசியா 61:7 அந்த லட்சை அடைந்த இடத்திற்கு பதிலாய், வைக்கப்பட்ட இடத்திற்கு பதிலாய் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிற தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி நல்ல விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி அந்த 5 சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த இடத்துல மகிமையுள்ள சிங்காசனம் உனக்கு தருவார், சிறப்பான சுதந்திரத்தை உனக்கு தருவார், ஊழியக்காரருடைய சுதந்திரத்தை தருவார், அவருடைய ஆவியின் சுதந்திரத்தை தருவார். நல்ல 2 கரங்களை தட்டி ஆவியை நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி ஆவியின் வல்லமையை, ஆவியின் அபிஷேகத்தை, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டி ரபாலா ரமா ஷெகேரேலே ரேதியேரியா ரபா பாபா பாபா ஜீசஸ். எஸ் 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 எஸ். கர்த்தரின் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு சுதந்திரம் உண்டு. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவே என் சுதந்திரம், இயேசுவே என் பங்கு, இயேசுவே என் சொத்து, இயேசுவே எனக்கு போதும், அவருக்குள் எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்றங்க. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே கூப்பிடுங்க, பார்க்கலாம், கூப்பிடுங்க. 2024க்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய சுதந்திரமாகிய இயேசுவோடு பிரவேசிக்க போகிறோம். வேற யாரும் முகத்தை பார்க்க வேண்டாம், இங்க போக வேண்டாம். கவனம் அவர் பேரில்